ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம அல்ஜிப்ராவோட எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கும் முக்கியமான ஒரு டாபிக் வேல்யூ புட்டிங் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸோ வேல்யூ புட்டிங் மெத்தட்ல எந்த மாதிரியான சம்முக்கு வேல்யூ புட்டிங் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சம்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த செஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி நான் லாஸ்டா ஒரு ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன். அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அதோட சொல்யூஷன் எழுதி வச்சுட்டேன். நீங்க ஒரு தடவை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஏ பவர் 4 பிளஸ் பி பவர் 4 பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஓகே, இதுதான் ஃபார்முலா. அண்ட் இந்த ஃபார்முலால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இது கிவன். ஓகே, இது கிவன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்டா இருக்கு பாருங்க, அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 1/4 அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான், இது ரெண்டும் கிவன். அப்ப இதுவும் கிவன் அப்படின்னா நமக்கு இது ஃபர்ஸ்ட் வேணும். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நம்மளால இது ரெண்டையும் ஆட் பண்ணி இல்ல சப்ராக்ட் பண்ணி நம்மளால எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓவராலா நமக்கு இங்க எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும், ஏவும் பியும் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இது கிவன், இது கிவன், நமக்கு இது மட்டும் தானே வேணும். ஸோ அப்ப இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சும் தானே, அதுதான் இங்க எழுதியிருப்பேன். இதோட வேல்யூ வந்துட்டு 17 1/16 அண்ட் இதோட வேல்யூ 5 1/4. அண்ட் இதை அடிச்சிங்கன்னா, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இசட்டோட வேல்யூ 13/4ன்னு வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் இப்ப நமக்கு இசட்டோட வேல்யூ, இதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இசட்டுங்கிறது நான் இதை எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு 3 இதுல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல இருந்தே பார்த்திருப்போம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு இருந்ததுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏபி கட் ஆயிரும். இப்ப நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் உண்டு. அதே மாதிரியே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 21/4. இந்த 5 1/4 21/4 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல இசட்னு சொல்லிட்டு அதையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஆட் தான் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் எக்ஸ் ஒய்யும் பிளஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடும். அண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஃபர்தரா கிடைக்கும் 17/2. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 17/4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. நம்ம உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுங்க. பேரலல் பவர்னு படிச்சோமா, பேரலல் பவர், டிக்ரீசிங் பவர், அப்புறம் வந்துட்டு இன்க்ரீசிங் பவர்னு படிச்சோமா. இதுல டிக்ரீசிங் பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் டிக்ரீஸ் ஆகுதா, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ் பிளஸ் ஒய்யும் கண்டுபிடிக்க முடியும். அவங்க கொஸ்டின் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, ரூட் கே மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுப்போம். 2 இன்டூ எக்ஸ் ஒய் இருந்தா எக்ஸ் ஒய். ஸோ இதுதான் படிச்சிருப்போம். அப்ப இங்க நமக்கு கேங்கிறது இந்த 17/4 வந்துடும். அப்ப -2 ஓகே, எக்ஸ் ஒய் வேணும்ல. ஸோ அந்த எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையே எடுத்துக்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷனையே எடுத்துட்டு மைனஸ் பண்றோம். ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அதே மைனஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா -2xy. இது மைனஸ் எல்லாத்தோட சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் பண்றோம் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த xy வந்துட்டு -2xy வரும். மத்த எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்ப -2xy வேல்யூ -1ன்னு வரும். நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு -1ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு xyயும் கிடைச்சிருச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் 17/4 -2 இன்டூ xyயோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, -1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 17/4 பிளஸ் 2 ஃபர்தரா பண்ணும்போது 8/4 இஸ் ஈக்குவல் டு ரூட் 25/4ன்னு வருது. ஆன்சர் 5/2. ஆன்சர் 5/2 இருக்கா பார்க்கலாமா, இங்க இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கா தான் இருக்கும், பட் ரொம்ப ஈஸியானது. ஓகே, இந்த மாதிரி சப்போஸ் ஃபார்முலால இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ல வந்ததுனால நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஓகே. இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேல்யூ புட்டிங் மெத்தட் பத்தி நம்ம பார்க்கலாம். வேல்யூ புட்டிங் மெத்தட் பத்தியும் சிம்மெட்ரி பேஸ் பண்ணியும் சில கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன வேல்யூ புட்டிங் சிம்மெட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. வேல்யூ புட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு
அங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய கொஸ்டினை பொறுத்தும் நமக்கு 1 2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ் வேரியபிள்ஸ்க்கு எக்ஸ் ஒய் இந்த மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்றது தான் வேல்யூ புட்டிங். சிமெட்ரி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய என்ன வேரியபிள்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இந்த மாதிரி எடுக்கிறது. எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறோமோ ஒய்க்கும் அதே, இசட்டுக்கும் அதே அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலா வேல்யூ போடுறதா சிமெட்ரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். இது நம்ம வேற என்னென்ன வேல்யூனாலும் போட்டுக்கலாம். ஒய்க்கு 0 போட்டுக்கலாம், எக்ஸுக்கு 1 போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம கொஸ்டின் பேஸ் பண்ணி அந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூ புட்டிங் பொறுத்த வரைக்கும். பட் சிமெட்ரி பொறுத்த வரைக்கும் சேம் வேல்யூ போடணும், சேமா இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிமெட்ரி பத்தி பார்த்துடலாம். சிமெட்ரியோட கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அதோட பேசிக் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சிமெட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க கொஸ்டின்லயே நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இசட் இருக்கு. எக்ஸ் வச்சிருக்கு, ஒய் வச்சிருக்கு, இசட் வச்சிருக்கு. எக்ஸ் ஒய் இசட். ஓகே, அந்த எக்ஸ் ஒய் இசட் கொஸ்டின்ல எல்லா இடத்துலயுமே வருது பாருங்க. கீழேயும் பாருங்க, எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட் வச்சிருக்கு. அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே அந்த எக்ஸ் ஒய் இசட் வச்சு கொஸ்டின்ல கம்ப்ளீட்டா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னு எடுத்தேன்னு வைங்களேன். அப்போ இது எல்லாத்துக்கும் எக்ஸும் ஒய்யும் இங்க நான் சப்போஸ் எக்ஸ்ன்னு எல்லாத்துக்கும் வேல்யூ போட்டாலும் எனக்கு சேம் தான், ஒய்ன்னு வேல்யூ போட்டாலும் ஓகே சேம் தான், இசட்ன்னு வேல்யூ போட்டாலும் சேம் தான். அது எப்படி நான் அப்போ இது எல்லாத்துக்குமே ஃபுல்லா எக்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும்? 3x இன்டூ 3x² அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது x² ஆயிரும், இது x² ஆயிரும், இது x² ஆயிரும், 3x² ஆகும். மைனஸ் இங்க வந்துட்டு x³ வரும், டிவைடட் பை x² இன்டூ x² இன்டூ x² அப்படின்னு சொல்லிட்டு வருமா? சோ இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் எக்ஸ் மட்டும் போடலாமா? இப்ப எக்ஸ் ஒய் இசட்னு ஈக்குவல் போட்டிருக்கேன். அப்ப நான் எக்ஸ் மட்டும், இப்ப நான் ஆப்ஷன் எலிமினேஷன் தான் சொல்றேன் இதுல. ஓகே, எக்ஸ் மட்டும் போடலாமா? இல்ல எக்ஸும் ஒய் எல்லாமே ஈக்குவல். அப்ப நீங்க எக்ஸ் மட்டும் எப்படி ஆன்சரா வரும்? வராது. ஏன் அப்போ பாரபட்சம் பார்க்கணும்? ஒய்யும் போடலாம்ல, ஒய்யும் போடலாம்ல. இப்ப நான் இந்த இடத்துல ஒய்ன்னு போட்டாலும் எந்த மிஸ்டேக்கும் இல்லைல்ல. ஓகே, அப்போ ஒய்யும் வராது. இசட்டுக்கும் அப்படிதான். இது மூணுமே சேமா இருக்குது அப்படின்னா, மூணுமே சேமா இருக்குன்னா நான் இது ஃபுல்லா எக்ஸ்னும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய்னும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இசட்னும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப இது மூணும் வராது. எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான் வரும். இதுதான் சிமெட்ரிசிட்டி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே நான் 1ன்னு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு ஈஸி. ஓகே, இப்ப நீங்க இதுல பார்த்தாலுமே இப்ப நீங்க எக்ஸ் எல்லாம் ஈக்குவல்னு எடுத்துட்டு இத ஃபர்தரா போட்டீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ்ல வரும். ஓகே, ஆனா இது மூணுல ஏதாவது ஒண்ணு, இது மூணுல எது போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டா தானே வரும். இது மூணுல எது போட்டாலுமே கரெக்டா தான். அதனால ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி இங்க 1ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்தரா இந்த சிமெட்ரிசிட்டி பத்தி நீங்க பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது புரியும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே தான் இங்க பாருங்க. இப்போ இங்கேயும் tan A இருக்கு, tan B இருக்கு, tan C இருக்கு. tan A, tan B, tan C இருக்கு. அப்போ tan A is equal to B is equal to C. இது மூணுமே ஈக்குவலா இருக்கும்போது எனக்கு A மட்டும் போட்டா கரெக்டா வருமா? இல்ல. ஏன் மத்ததுக்கு பாரபட்சம் காமிக்கணும்? Bயும் போடலாம்ல, அப்புறம் Cயும் போடலாம்ல. அப்ப இது மூணுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது நமக்கு ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகே, இதுதான் சிமெட்ரிசிட்டி. இங்க வந்து நமக்கு சிமெட்ரிசிட்டி வச்சு எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். A is equal to B is equal to C இருக்கும்போது ஏக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் போக்கணும்? ஏன்னா B C ஈக்குவல் தானே. அப்போ Bயும் போடலாம், Cயும் போட்டாலும் கரெக்டா வரும். அப்ப இது மூணுமே வராது. ஆன்சர் ஆப்ஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப மூணுக்குமே 1ன்னு போட்டு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இங்க A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, B இருக்கு, C இருக்கு, A இருக்கு, அதேதான். A is equal to B is equal to C. இது மூணுமே இருக்கிறதுனால இந்த நம்ம சிமெட்ரிசிட்டி இதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணும்போது மூணு இருக்கும்போது ஆப்ஷன்ல நீங்க பாருங்க ஐசோசேல்ஸ் வருமா? ஐசோசேல்ஸ்ங்கிறது ரெண்டு ஈக்குவல் 1 இதா வரும். ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு இது 90 டிகிரி, மத்தது வேரி ஆகும். அப்புறம் ரைட் ஆங்கிள் ஈக்குவலேட்டர்ங்கிறது தான் மூணும் சேமா இருக்கும். ஓகே, ரைட் ஆங்கிள் ஐசோசேல்ஸ் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மத்த ரெண்டு சைடும் வேற வேற இருக்கும். ரைட் ஆங்கிள் ஐசோஸ்குவல்ஸ்ல மத்த ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆங்கிள் இருக்கும். இது 90 டிகிரி, இது 45, இது 45 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஐசோசேல்ஸ் அப்படின்னு. அப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் எது போடுவீங்க? ஈக்குவலேட்டரல் தானே போடணும். ஈக்குவலேட்டரல் தானே மூணு ஈக்குவல். நம்ம ஏன் பாரபட்சம் பார்க்கணும்? ரெண்டு ஈக்குவல்னு ஒண்ணு வேற இதுன்னா அது ஐசோசேல்ஸ்.
ரைட் ஆங்கிள்னா வேற வேற, ரைட் ஆங்கிள் ஐசோசெல்ஸ்னாலும் வேற வரும். அப்ப ஈக்குவேலேட்டரல் தான் நமக்கு இங்க ஆன்சர் ஆகும். கிளியரா? ஏன்னா இது சிமெட்ரிசிட்டி வச்சிருக்கு. எப்படி சிமெட்ரிசிட்டி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். கொஸ்டின்லயே பாருங்களேன், tan A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. எல்லாத்தையும் வச்சோம். அந்த ABC வச்சு அந்த ஃபுல் கொஸ்டினும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ABC வச்சு அந்த ஃபுல் கொஸ்டினும் இருக்கும்போது இததான் சிமெட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம போக போக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்ப இங்க பாருங்களேன், இங்கேயும் இருக்கு ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இத நம்ம இதோட வேல்யூ என்ன, இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லணும். இப்போ ஏ இருக்கு, இதுல ஏபிசி, ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்குன்னா அப்ப ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிற சிமெட்ரிசிட்டியை நம்மளால எடுக்க முடியுமா? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இங்கே ஏபி இருக்கு, ஏபி இருக்கு, சி இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னாலே அங்க ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் சி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இதை எடுக்கணும். அவ்வளவுதான். சிமெட்ரிசிட்டி வந்துருச்சா? ஓகே, சிமெட்ரிசிட்டி வந்துச்சுன்னா இப்ப ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சினா நீங்க இது எல்லாத்துக்குமே இப்ப ஏ ஏ ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நம்பர்ல வருமா? வராது. இப்ப நீங்க ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நம்பர்ல வேல்யூ வருமா? ஆன்சர் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் ஏதோ ஒரு ஏ வச்சுதான் வரும், இல்ல பி வச்சுதான். பி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் பி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பி வச்சு வரும், சி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சி வச்சு வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும், நம்ம இதுக்கு மூணுக்கும் ஏதோ ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்னுன்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்னு தானே ஈஸியா இருக்கும், ஈஸியா நம்மளால ஸ்கொயர்லாம் பண்ண முடியும். அப்போ 1 பண்ணீங்கன்னா 11 plus 13 plus 17 divided by 17 plus 9 plus 15. எல்லாத்துக்கும் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1 power 4, 1 power 4, 1 power 4. B-க்கும் 1 தான், C-க்கும் 1 தான். அப்போ 1 power 4 1 தானே வரும். அதனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 11, 20, 30, 41. என்ன வரும்? 41 வரும். 41. அப்புறம் இங்க 22, 32, 41. இங்கேயும் 41 வருது. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1. புரியுதா? ஓகே, ஸோ இந்த சிமெட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. இங்கேயும் ஏ இருக்கு, கொஸ்டினை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சிமெட்ரிசிட்டி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஸோ ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. அதனால சிமெட்ரிசிட்டியை தான் இது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது ஈக்குவல்னு அர்த்தம் சிமெட்ரிசிட்டி ஃபாலோ ஆச்சுனால. அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சினா நான் அந்த ஏவையோ பியையோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு நம்பர்ல வேல்யூ வராது, எனக்கு நம்பர்ல வேல்யூ வரணும். அதனால இது மூணுக்குமே 1 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இது மூணுக்குமே 1 அப்படிங்கிறது 1க்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி 1 நான் சப்ஸ்டியூட். நீங்க 2னாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எந்த நம்பர்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபைனலா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் 1 தான் வரும். ஓகேவா? நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் நம்ம ஏன் 1 மேக்ஸிமம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான் ஈஸியா நம்மளால ஸ்கொயர் பண்ண முடியும், மல்டிபிள் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஓகே, சோ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 41/1. 41 ஆன்சர் 1 தான் வரும். கிளியர்? ஓகே, இப்போ சிமெட்ரிசிட்டி இது ஒண்ணு பார்த்துட்டோமா? இப்போ அடுத்து பாருங்க, இதுவும் சிமெட்ரிசிட்டி தான். எப்படி நான் சிமெட்ரிசிட்டின்னு சொல்றேன் பாருங்க. P இருக்கு, Q இருக்கு, R இருக்கு. P இருக்கு, Q இருக்கு, R இருக்கு. PQR, 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 PQR. அந்த வேரியபிள் கொஸ்டின்ல எல்லா இடத்துலயுமே இருக்குது. எங்க பார்த்தாலும் அந்த 3 வேரியபிளும் இருக்கு. இப்போ ஏதாவது இடத்துல அந்த இடத்துல Qன்னு கொடுக்காம விட்டுருந்தான்னு வைங்களேன், நம்ம சிமெட்ரிசிட்டி எடுக்க கூடாது. ஆனா இங்க பாருங்க, PQR மூணுமே, PQR அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்ப என்னன்னு நம்ம எடுத்துக்கலாம், இது சிமெட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். P is equal to Q is equal to R அப்படிங்கிறது. இப்ப நம்ம இத ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டோமா? இப்ப ஈக்குவல்னா இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏன்னா மத்தபடி P-ஐயும் Q-ஐயும் R-ஐயும் அப்படி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ல வேல்யூ ஆன்சர் வராது. அதனால எல்லாத்துக்கும் 1 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 அப்படின்னா கொஞ்சம் நீங்க கவனமா போடணும், கொஞ்சம் பெரிய பிளஸ் மைனஸ்ல தப்பு பண்ணிடாதீங்க. 1 minus 1 minus 0ன்னு வரும். ஸோ 0 வரும். தென் டிவைடட் பை 1 1 1 plus 1 1 plus 1னா 2 2 ஸ்கொயர் 4 4 minus 1ன்னு வரும். தென் 1 minus 1 minus 1 0ன்னு வரும். தென் கீழே 1 plus 1 2 2 ஸ்கொயர் minus 1 4 minus 1ன்னு வரும். பிளஸ் 1 1 minus 0, ஏன்னா இங்க 1ம் 1ம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். தென் அடுத்து
2 4 4 minus 1. அப்போ ஓவராலா என்ன வருது 1/3 plus 1/3 plus 1/3 வரும். ஸோ ஆன்சர் 3/3 ஃபைனலா 1 வந்துடும். சிம்பிள். இந்த 1ங்கிற ஆன்சர் வர்றதுக்கு நம்ம இத ஃபுல்லையும் நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணவும் முடியாது. சப்போஸ் பிஏயோ கியூஐயோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது எல்லாத்துக்கும் எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சிம்மட்ரியா இருக்கு. சிம்மட்ரிசிட்டி அப்படிங்கிறது அது ஈக்குவல் தான். இப்போ ஒரு சர்க்கிளை பாதியா பிரிக்கிறேன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலா தானே இருக்கும். அதேதான் இங்க நீங்க என்னதான் பார்த்தாலும் இந்த ஈக்குவேஷனை என்னதான் பிரிச்சாலும் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். பியும் கியூவும் ஆரும் ஈக்குவல் தான் அப்படிங்கறத நம்ம இங்க எடுத்துக்கணும். ஓகே, இதை பத்தின இன்னும் தெளிவான டீட்டெயில் நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு செஷன்ஸ் கொண்டு வரும்போது கொண்டு வரேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நான் உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் சொல்றேன். ஓகேவா? அப்ப இந்த சிமெட்ரிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்க பாருங்க, இங்கே பாருங்களேன், இங்க சிம்பிளிஃபை இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சேமா தான் இருக்கு பாருங்க. எக்ஸ் பை ஒய் இசட் மேல எக்ஸ், ஒய் பை ஒய் பிளஸ் இசட், இசட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படி கொடுத்துருக்காங்களா? ஓகே, எக்ஸ் ஓகே, எக்ஸ் பிளஸ் இசட். ஓகே, இப்ப மூணுமே ஈக்குவலா இருக்கு பாருங்க. எக்ஸும் இருக்கு, ஒய்யும் இருக்கு, இசட்டும் இருக்கு. அப்ப இது சிமெட்ரிசிட்டில ஃபாலோ ஆகுது. இப்ப நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2ன்னு வரும். இங்கேயும் 1/2 அப்படின்னு வரும். இங்கேயும் 1/2 எல்லாத்துலயுமே 1/2 வருதா? அப்ப அதை டைரக்டா இங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு இதோட வேல்யூ தான் வேணும், இதோட வேல்யூ வேணும். ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 plus 2 into 1/2ன்னு வரும். பிளஸ் 1/2 2 plus 2 into 1/2ன்னு வரும். பிளஸ் 1/2 plus 2 into 1/2ன்னு வரும். இதை கட் பண்ணீங்கன்னா 1/3 1/3ன்னு வருது பாருங்க. கட் பண்ணீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஸோ 1/3 plus 1/3 plus 1/3. ஸோ ஓவரால் ஆன்சர் என்ன? 3/3. ஆன்சர் 1ன்னு வந்துருச்சா? ஓகே, ஃபைனல் ஆன்சர் என்னதான் வந்திருக்கு? இங்கேயும் 1 தான் வந்திருக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் ஃபைனல் ஆன்சர் 1 தான் வரும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப பார்த்து நம்ம இந்த 3 சம்முக்குமே 3-4 சம்முக்குமே 1 தானே ஆன்சர் வந்தது. இந்த 1 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஏன்னா இது சிமெட்ரிசிட்டி பேஸ் பண்ணிருக்கு. சிமெட்ரிசிட்டினா மூணுமே ஈக்குவல். அங்க கொடுத்துக்கிற வேரியபிள்ஸ் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கணும். இப்ப இங்கேயும் பாருங்களேன், இங்கேயும் மேலேயும் பாருங்க, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. அப்ப எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சிமெட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் ஈக்குவல்னா அப்ப நம்ம இங்க வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க பாருங்க 4 ஆப்ஷனுமே நம்பர்ஸ்ல இருக்கு. ஓகே, வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் 1ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 256 minus 16 divided by 80 minus 20 16 plus 4. ஸோ ஃபர்தரா பண்ணீங்க அப்படின்னா 240 divided by 60 into 20 வருமா? 0 0 கட் பண்ணிக்கலாம். 12 2ன்னு வரும். 2/10 2/10ன்னு இருக்கும். ஸோ 1/5 வருமா? ஆப்ஷன் 3 1/5. இங்க என்ன ஆன்சர் வந்திருக்குது? 1/5 ஆன்சர் வந்திருக்கு. வேல்யூ புட்டிங் வச்சு தான் போட்டிருக்கோம். ஓகேவா? வேல்யூ புட்டிங் இது எப்படி எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இந்த சிமெட்ரி அப்படிங்கிற வேல்யூ, சிமெட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்க இன்னும் இதை ரொம்ப ஈஸியா கூட நீங்க மல்டிபிள் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி உங்களோட மல்டிபிளிகேஷன் நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்களோ அதை பொறுத்து இந்த கொஸ்டினை உங்களால ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இது லாஸ்ட். அடுத்து இப்போ சிமெட்ரி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். பட் இங்க பாருங்களேன், இங்க வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கு. அப்புறம் இங்க ஏபி ஏபி, இங்க வெறும் பி மட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல சிமெட்ரிசிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் சிமெட்ரிசிட்டி பேஸ் பண்ணி கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. இங்க ஏ பிளஸ் ஏபி இருக்கு, ஏபி இருக்கு, இங்க பி மட்டும் இருக்கு. அப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடாது சிமெட்ரி பேஸ் பண்ணி. புரியுதா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்களேன், இங்கேயும் கொஞ்சம்
ஒரு ஒரு ஆர்டரா இல்லாம இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் இல்ல, இங்க ஒய் இல்ல, இங்க ஒய் இருக்கு, ஒய் இருக்கு. சோ இதுவும் ஆர்டரா இல்ல. இங்கேயும் நம்ம சிமெட்ரிசிட்டி எடுக்க முடியாது. இங்க வந்து வெறும் ஒய் ஒரே ஒரு வேரியபிள் தானே இருக்கு. ஒரே ஒரு வேரியபிள்னாலும் நம்ம சிமெட்ரிசிட்டி எடுக்க மாட்டோம். அப்புறம் ஓகே நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வேல்யூ புட்டிங் பார்க்கலாம். இப்போ சிமெட்ரிசிட்டி உங்களுக்கு ஐடியா கிடைச்சுக்குமா? இப்ப பாருங்க. வேல்யூ புட்டிங்னா ஜஸ்ட் வேல்யூவை புட் பண்ண போறோம். இங்க பாருங்க ஏக்கு 7னும் பிக்கு 6னும் எடுத்துட்டு இதை டைரக்டா நம்மளால போட முடியும். 6 into 7 பிளஸ் 13 into b. இது எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொஸ்டின். ஸ்கூல்ல ஜஸ்ட் டைரக்டா வேல்யூ புட் பண்ணி ஆன்சர் கொடுங்க, அந்த சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ 13 into 6 divided by 6 into 7 minus 13 into b. இது பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 10/3 ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்துட்டு இதுக்கு மைனஸ் 10/3. கிளியர்? இதே மாதிரி அடுத்த வேல்யூ புட்டிங் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இங்க பாருங்க. இதுல என்ன 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 வந்திருக்குது? கொஸ்டினை நல்லா எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4x. ஓகே. ஸோ இங்க இங்க வந்துட்டு நீங்க வேல்யூ போட்டுனாலும் பண்ணலாம், வேல்யூ போடாமலும் பண்ணலாம். ஆனா இங்க வேல்யூ போட்டு பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வேரியபிள் வச்சே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஸ்டின்ல 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால வேல்யூ புட்டிங் பண்ணிட்டு போட்டுக்க முடியும். பட் இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேல்யூ போட்டு இந்த ஆப்ஷனோட வேல்யூவும் நீங்க எடுத்துப்பீங்க. ஆப்ஷனோட வேல்யூவே நீங்க பார்க்கணும். இப்போ 1க்கும் அந்த 1ங்கிற இப்போ நீங்க எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துட்டீங்கன்னு இந்த ஆப்ஷன்லயே நீங்க 4 ஆப்ஷனுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குமா? ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். ஒரு 1.5 நிமிஷம் வைங்களேன். எல்லாத்துக்கும் நீங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்க போது. ஸோ அதனால இங்க வேல்யூ புட்டிங் எடுக்காம இதுக்கு நம்ம வேல்யூ புட்டிங் போகாம நார்மலா என்ன பண்ணணும்? நார்மலா சிம்பிளிஃபை பண்ணிருங்க. நார்மலா சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 மைனஸ் 10x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 பிளஸ் 6x பிளஸ் 4x. 10x மைனஸ் 10x இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 25 பிளஸ் 9 25 பிளஸ் 9 வந்துட்டு 10 14 34 வருமா? அப்ப இதுல 2 காமனா எடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 17 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ வந்துடும். 44க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியர்? சோ இங்க இன்னைக்கு நம்ம என்ன இந்த லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் 2023 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எதுக்கெல்லாம் வேல்யூ புட்டிங் போட்டா நல்லா இருக்கும், எதுக்கெல்லாம் வேல்யூ புட்டிங் போடக்கூடாது, எதுக்கெல்லாம் போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இன்னைக்கு கிடைச்சிடும். ஓகேவா? நான் அதுதான் சொல்ல போறேன். இந்த இடத்துல கண்டிப்பா வேல்யூ புட்டிங் போடக்கூடாது. ஏன் போட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பீங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஷன் போய் பார்த்தா அதுக்கான ஆன்சர் இருக்காது. ஸோ மறுபடியும் இங்கேயும் அந்த 1 1 1 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். கிளியரா? ஸோ அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது டைரக்டா நான் சிம்பிளிஃபை பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இப்ப இந்த கொஸ்டினுமே பாருங்க. இங்கேயும் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வைங்களேன். இங்கேயும் பாருங்க 1 1 1 1 1 அப்படின்னு இருக்கு. இங்கேயும் எல்லாத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு டைம் எடுக்குமா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க எனக்கு சிம்பிளிபிகேஷன்ஸ் ரொம்ப நல்லா வரும். சிம்பிளிபிகேஷன்ஸ்ல நான் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து சிம்பிளிஃபை சூப்பரா பண்ணுவேன். ஸோ அதனால நான் சிம்பிளிஃபை மெத்தட்லயே போயிடுவேன். உங்களுக்கும் சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப நல்லா தெரியும். இந்த எல்சிஎம் எடுக்கிறது, மல்டிபிளிகேஷன், அடிஷன்ஸ், கிராஸ் மல்டிபிள் பண்றது எல்லாமே கிளியரா இருக்கு மேம். எனக்கு நல்லா தெரியும் சிம்பிளிஃபை அப்படின்னீங்கன்னா நீங்க கட்டாயம் வந்துட்டு டைரக்டாவே இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க.
இந்த வேல்யூ புட்டிங் மெத்தட் போயிடாதீங்க. வேல்யூ புட்டிங் மெத்தட்ல வந்துட்டு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நீங்க இங்க வேல்யூ புட்டிங்ல சில டைம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணாம தப்பு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸோ டைரக்டாவே இதை நான் எப்படி பண்றேன்னு சொல்லட்டுமா? ஓகே, கீழே வந்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம்னா 6 வருமா? ஸோ எல்சிஎம்னா 6 வரும். எல்லாத்துலயும் இங்க 6 வர மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்க 2 இங்க 3. ஸோ அப்போ 9a பிளஸ் 3b மைனஸ் ஆஃப் 2a மைனஸ் 6b பிளஸ் 12b divided by 6 வரும். Then 9a plus 3b minus 2a plus 6b plus 12b divided by 6. So, இப்போ 2a minus 7a வரும். And 3b 6 பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 9 இருக்கு. 9 18 plus 3 21b divided by 6. ஓகே, இது எங்கேயாவது இருக்குதா? காமன் எடுக்கலாமா? 7 காமனா எடுக்கலாமா? 7 காமனா எடுத்தோம்னா a plus 3b divided by 6 வரும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதை என்னால ஒரு நிமிஷத்துக்குள்ள ஸ்பீடா போட முடியும். ஓகே, அப்ப நான் இதுதான் எடுப்பேன். நான் போயிட்டு இங்க போட்டு வேல்யூ புட்டிங்ல எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே, சரி, அடுத்து. அடுத்து இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. 3y divided by 1 plus 1 by 1 plus y by 1 plus 1 minus y. ஓகே, இந்த மாதிரி இதுக்கு நீங்க வேல்யூ புட் பண்ணியும் போடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க வேல்யூ புட் பண்ணி போடலாம். yக்கு 1ன்னு எடுத்துக்கலாமா? நான் ஜஸ்ட் எடுத்து பாக்குறேன். y 1 plus 1 by 1 plus y divided by 1 minus 1ன்னு வருங்களேன். 0ன்னு வரும். இந்த இடத்துல 0 வரும். 1 minus 1 1 minus 1 1 by 0ன்னு வரும். ஸோ வேல்யூ புட்டிங் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 1 by 0 அப்படிங்கிற மாதிரி வரவே கூடாது. அப்படி வரக்கூடாது. ஸோ அப்ப இங்க நான் இது மாதிரி என்னால வேல்யூ புட்டிங் இங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. வேல்யூ புட்டிங் யூஸ் பண்ண முடியாதா? நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னால வேல்யூ புட்டிங் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா 1 by 0ங்கிற மாதிரி வருது. 1 யூஸ் பண்ணணும். 0 யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான். 0 by அப்படிங்கிற மாதிரி வருமா? அதனால நான் 0 வேல்யூ புட்டிங்லாம் போக மாட்டேன். இதை நானு எனக்கு ஈஸியா சிம்பிளிஃபிகேஷன் தெரியும். அதனால நான் என்ன பண்ணிப்பேன்? சிம்பிளிஃபையா பண்ணிப்பேன். 1 பிளஸ் 1 by இந்த 1 by y இங்க போச்சுன்னு வைங்களேன். 1 by y plus y divided by 1 by yன்னு வரும். ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை y கட் ஆயிடும். இப்போ என்ன இருக்கும்? 1 by 1 minus yன்னு இருக்கு. 3y. ஸோ இங்க 1 by 1 by yன்னு இருக்கா? இதை நம்ம 1 by 1 by yன்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கல்ல கீழே இருக்கிறது மேல போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுமா? கீழே 1 by yன்னு இருக்கிறது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது y by 1ன்னு போகுமா? அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? 1 பிளஸ் இது ரெசிப்ரோக்கல்ல போகும்போது 1 minus y by 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது ஈக்குவல் தான். 1 கீழே 1 வருது மாதிரி தானே இருக்கு. அதனால அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்? 3y by 1 plus 1 minus y divided by 1ன்னு இருக்கும். அந்த 1ங்கிறது divided by 1ன்னு இருக்கிறதால நம்ம எடுக்க வேண்டாம், கன்சிடர் பண்ணலாம். இப்போ மைனஸ் 1ன்னு இருக்கு. அப்போ 2 divided by 2 minus y 3y இருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்திருக்கா? ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்திருக்கா? இங்க நமக்கு அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ 2 அப்படின்னா இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 is equal to 3y by 2 minus y இருக்கா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 2 4 4 minus 2y is equal to 3y வரும். நமக்கு y-யோட வேல்யூ தானே வேணும். இங்க என்ன y-யோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ இத ஈக்குவல் டு அந்த பக்கம் போனீங்கன்னா 5y வரும். 4 5y is equal to 4ன்னு வருது. y-யோட வேல்யூ 5 by 4ன்னு வந்துருச்சா? ஓகே, ஆப்ஷன் டி. கிளியர்? இந்த இடத்துல வேல்யூ புட்டிங் போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து டைரக்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணி இதை போட்டிருக்கேன். கிளியர்? ஸோ எப்படி போட்டேன்னு புரியுதா? ஓகே, இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வேல்யூ புட்டிங் 1ஓ 0ஓ போடுறதா இருந்தா உங்களுக்கு தப்பா தானே வரும். இப்போ நீங்க இது 0 போட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 0 ஆயிடும். ஒய்யோட வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது. ஒய்யோட வேல்யூ இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிளியர்? அண்ட் இங்க வந்து நீங்க எதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கிளியரா இருங்க. ஓகேவா? நான் எப்படி பண்ணிருக்கேன் அண்ட் இந்த
இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ரெசிப்ரோக்கல் எப்படி எடுத்திருக்கிறேன், ஈக்குவல் இந்த பக்கம் போது ஒய் மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் ஒய் பை ஒன் அப்படிங்கிறது இங்க கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கலா இந்த மாதிரி போகும் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா இருக்கணும். சரியா? ஜஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுலதான் கிளியரா இருக்க போறீங்க. அது மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடல. ஓகே, ஸ்பீடு ரொம்ப அவசியம். அதே மாதிரி அக்யூரசி அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கும் நான் போட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன், ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆப்ஷனும் பாருங்க எல்லாத்துக்கும் போட்டு நான் செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஸோ அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு நம்ம இது ஃபுல்லையும் மல்டிபிள் பண்ணி போடுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லையும் மல்டிபிள் பண்ணி போட முடியுமா? நான் நார்மலா சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன்னா நம்மளால போட முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு வேல்யூ புட்டிங் சூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா? நான் இது வரைக்கும் ஏன் நான் வேல்யூ புட்டிங் இது வரைக்கும் சூஸ் பண்ணல, ஆனா இங்க ஏன் சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க நம்ம இன்னும் போட்டோம்னு வைங்களேன், இப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணி போட்டேன்னா ஸ்டெப்பு பெருசா போயிட்டே இருக்கும். அப்படியா? ஏ ஸ்கொயர் ஏபி இன்டூ 3a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வருமா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், வேல்யூ புட்டிங் பண்ண போறேன். நீங்க வேல்யூ புட்டிங் ஸ்ட்ராங்னா எல்லாத்துலயும் நீங்க வேல்யூ புட்டிங் போட்டு போடலாம். இங்க எல்லாம் கூட வேல்யூ புட்டிங் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கொஸ்டினை நான் இப்ப வேல்யூ புட்டிங் வச்சு சொல்லித்தரேன். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். நீங்க வந்துட்டு ஒன்னு ஈக்குவேஷனே இல்ல இந்த இடத்துல, ஈக்குவேஷனும் எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பார்க்கணும். வேரியபிள் 2, ஈக்குவேஷனே இல்ல. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு நான் இங்க வந்துட்டு ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏக்கும் ஒன்னு, பிக்கும் ஒன்னு, ஏவும் ஒன்னு, பியும் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேல போய் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 10 மைனஸ் 14 வரும், மைனஸ் 4ன்னு வரும். 10 மைனஸ் இங்க 10 மைனஸ் 4 6, 18 இங்க வந்துட்டு மைனஸ் 2ன்னு வரும். ஓகே, மைனஸ் 2. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஓகே, இப்ப மேல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்ப வேற வேற நம்பர் வந்திருக்கா? வேற வேற நம்பர் வந்திருக்கு. சப்போஸ் சில டைம் நான் இப்படி ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஒரே நம்பர் வரும். அதனாலதான் எப்பவுமே ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் வேல்யூ புட்டிங்ல போட்டுக்கணும். ஆப்ஷனை போய் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஆப்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருங்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை இங்க போய் பண்ணுங்க. இங்க போய் பண்ணோம்னா 1 மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் 3 பிளஸ் 1 பிளஸ் 1 2 இன்டூ 1 மைனஸ் 1ன்னு வரும், 1 மைனஸ் 3ன்னு வரும், மைனஸ் 1 மைனஸ் 3 4 மைனஸ் பி 5. ஓகே, இதை ஃபர்தரா பண்ணோம்னா மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 2ன்னு வரும், பிளஸ் 2ன்னு வரும், பிளஸ் இங்க மைனஸ் 2 இருக்கும், பிளஸ் 4 மைனஸ் 4ன்னு வரும். ஓகே, மைனஸ் 4 அண்ட் இங்க மைனஸ் 2 1ன்னு வரும், மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் 2 பிளஸ் 2 மைனஸ் 1 இங்க மைனஸ் 1 தானே. ஸோ மைனஸ் 1 அப்படின்னா பிளஸ் 1 மைனஸ் 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா? 2 2 4ன்னு வந்துடும். 2 1 2 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இந்த 4 மட்டும் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10a ஸ்கொயர் மைனஸ் 14ab. இந்த இடத்துல நான் வேல்யூ புட்டிங் போட்டேன்னா ஓகே, இதே மாதிரி இங்க நீங்க வேல்யூ புட்டிங்கும் போட்டு பார்க்கலாம். ஆனா என்ன ஆகும், 1 பிளஸ் அப்படின்னா 1 பிளஸ் 3 4 by 6, 1 பிளஸ் 3 4 4 5 20 by 6. இங்க வேல்யூ புட்டிங் போட்டீங்கன்னா 1 பிளஸ் 1 10 by 6 and 1 plus 1 3, 1 plus 3 4, 7 4s are 28, 20 by 6ன்னு வரும். ஓகே, ஃபர்தரா இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கறதுனால தான் நான் இதை சூஸ் பண்ணிக்க. நீங்க இங்க போடனாலும் தாராளமா போடலாம். ஏக்கும் 1, பிக்கும் 1ன்னு சொல்லிட்டு போடலாம். கிளியர்? இல்ல ஏக்கு 1, பிக்கு 0 எதுனாலும் நீங்க இதை யூஸ் பண்ணி போடலாம். நம்ம அப்படி ட்ரை பண்ணி பாருங்க வேல்யூ புட்டிங்க்கு. ஏன்னா இந்த வேல்யூ புட்டிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது வந்துட்டு, சில இடத்துல சேம் வேல்யூ யூஸ் பண்ணா கரெக்டா வரும். சில இடத்துல 1க்கு -1, இன்னொக்கு 0, இல்ல 1க்கு 2, இல்ல இன்னொன்னுக்கு -1, இந்த மாதிரி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குமா? ஸோ தட்ஸ் வை நான் வந்துட்டு எப்பவும் வேல்யூ புட்டிங்கே நம்பிட்டு இருக்க மாட்டேன்.
இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க 4x plus 1 the whole square minus 4x minus 3 4x minus 1. ஓகே வேல்யூ புட்டி வச்சு போயிடலாமா? ஏன்னா இது வந்து நம்ம பண்ணும்போது பெருசா வரும் எனக்கு. அதனால நான் வேல்யூ புட்டிங்க சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 minus 1 1ன்னு வந்துரும். 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 plus 1 5 அப்புறம் 4 இருக்கு 4 ரெண்டு இடத்துல 4 வருது 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது. இப்போ இங்க என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். வேல்யூ புட்டிங்கே போட்டு பார்க்கலாம். 4 1 ஒரே சேம் வேல்யூ வருது. அப்போ எக்ஸ்க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. இங்க சேம் வேல்யூ வருது பாத்தீங்களா? எக்ஸ் நான் 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா ரெண்டு ஆப்ஷன் சேமா வருது. சோ அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எக்ஸ்க்கு 0. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான வேல்யூவே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க 0 ன்னு வந்துரும். இங்க 0 வரும் 0 வரும். அப்போ 1 minus 3 minus 1 ன்னு வரும். minus 3 of minus 1 ன்னு வரும். இப்போ பிளஸ் 1 plus 3 into minus 1னா 1 4 வந்துரும். ஓகே ஆன்சர் வந்துட்டு பிளஸ் 4 வருது 4 வருது. இப்போ நான் இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னு வைங்களேன். இங்க -3 இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 இங்க 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். இங்க வந்துட்டு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0ன்னு வரும். அப்படிதானே 0ன்னு தானே வரும். 0ன்னு தான் வரும். இங்க ஃபுல்லா எக்ஸ்க்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0ன்னு வரும். அப்போ 4 தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இங்க ஆன்சர் வரும். ஓகே நான் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தேன். என்னால 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் சேமா வந்துச்சு. அதனால நான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்திருக்கேன். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் சி வருது. 4 ன்னு வரும். சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். டைரக்ட்டா வந்துரும். கிளியர்? ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம அங்கேயே பார்த்தோம். இத நீங்க வேல்யூ புட்டிங்ல தானே பார்த்தோம். சரியா? சிமெட்ரி மாதிரி இருக்குது. மூணுக்குமே x is equal to y is equal to z is equal to 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்ல. இதுவும் வேல்யூ புட்டிங்னு நீங்க எடுத்தாலும் வேல்யூ புட்டிங் தான். எப்படினாலும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கிளியர்? சரி. அடுத்து போலாம். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் நம்ம வேல்யூ புட்டிங்ல பார்த்தோம். சிமெட்ரில பார்த்தோம். இங்க வேல்யூ புட்டிங்னாலும் x is equal to y is equal to 1 ன்னு தானே நம்ம எடுத்தோம். ஓகே. இப்போ இத ட்ரை பண்ணலாமா? இந்த क्वेश्चन பாருங்க. 51 क्वेश्चन. ட்ரை பண்ணலாமா இங்க? இங்க என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா பெருசா இருக்குல்ல இது. 1 ன்னு போட்டேன்னா கொஞ்சம் -7 8 -7/8 -6/8 ன்னு வரும். 1 ன்னு போட்டோம்னா 10/8 ன்னு வரும். 8/-6 ன்னு வரும். -8/8 ன்னு வரும். -1 ன்னு வருது. ஓகே. சோ வேற வேற நம்பர் தான் இருக்கு. 1 போட்டேன்னா. நீங்க 0வும் போடலாம். 0வும் போடலாம். ஓகே. பார்க்கலாம். 1 னே போட்டு பார்க்கலாம். 1 - 2 - 63 divided by 1 + 14 + 49. இப்போ 63 65 - 64 divided by 50 64 வருது. ஸோ -1 வச்சு வருது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் வருது. இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொன்னேன். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? -63 வரும் பை 49 வருமா? அப்ப 9/7 வருது. -9/7. 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -7/7. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 9/7. 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 7/-7. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -9/7 -9/7 வரும். ஓகே அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது வரும். ஓகே எக்ஸ்க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -9/7 வரும். எக்ஸ்க்கு 63 எக்ஸ்க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -1 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே அங்க வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு தான் இத பார்க்க முடியும். ஆப்ஷன்ல என்ன
ஆப்ஷன்ல அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அங்க என்னென்ன வருதோ, என்னென்ன வேல்யூஸ் வருதோ அதுதான் நம்ம வச்சு நம்ம போட முடியும். எனக்கு 0 போட்டாலும் ஆப்ஷன் டி தான் வருது. 1 வச்சு போட்டாலும் ஆப்ஷன் டி தான் வருது. கிளியர்? ஓகே. தென் இங்க பாருங்க எக்ஸ்க்கு 2னும் ஒய்க்கு 3னும் சோ சிம்பிளா குடுத்திருக்காங்க. எக்ஸ்க்கு 2னும் ஒய்க்கு 3யும் எக்ஸ்க்கு 2 ஒய்க்கு 3. இத நம்ம பண்ணும்போது ரெசிப்ரோக்கல்ல இந்த மாதிரி பண்ணுவோம். அப்படிதானே? ரெசிப்ரோக்கல்ல மைனஸ்ல இருக்கிறத மேலயும் கீழயும் மல்டிபிள் பண்ணிப்போம். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? -2 -√3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை -2 த ஹோல் ஸ்கொயர் -√3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஃபர்தரா பண்ணோம்னா 2 -3ன்னு வருமா? 2 -3 மேல பார்த்தீங்கன்னா 2 + 3 - 2√6 அப்படின்னு வரும். -1 5 - 2√6 டிவைடட் பை -1ன்னு வருது. மைனஸ் எடுத்தோம்னா மைனஸ காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? மைனஸ் எடுத்துட்டோம்னா இத. ஸோ மைனஸ் வைப்போம். -5 - 2√6 இருக்கா? இத மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணேன்னா என்ன வரும்? 2√6 - 5ன்னு வருமா? -5 + 2√6ன்னு இருக்கும். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வரும். கிளியர்? ஓகே. இந்த மாரி வந்தோனே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. கொஞ்சம் இந்த மைனஸ் வந்துட்டு உள்ள மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா வந்துரும். -1ன்னு இருந்தாலும் அதுவே அப்படி போட்டாலும் நமக்கு சேம் தானே. ஓகே. அண்ட் அடுத்த கொஸ்டின். இங்க xy யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். xy யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சோ இத எப்படி பண்ணலாம்? ஓகே நம்பர்ஸ் குடுத்துட்டாங்க. நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. அப்போ xyக்கு ஒரே வேல்யூ ஒரே நம்பர் இல்ல. இது முடியாது. இது நமக்கு வேல்யூ புட்டிங்கும் போட முடியாது. என்னால சிம்மெட்ரி பேஸ் பண்ணியும் x = y எடுத்தேன்னா எனக்கு வராது. ஓகே. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு y யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ இத நான் நார்மலா என்ன பண்றேன், நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்றது தான் பண்ணுவேன். இங்க ஒரு இடத்துல y யோட வேல்யூ கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? இங்க இங்க வந்து y யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. y யோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஃபுல்லா இத ஸ்டெப் பண்ணி தானே பண்ணணும். அதே மாதிரி தான் அங்க y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபுல்லா ஸ்டெப் பண்ணி போடலாம். இது 2 மெத்தடா போடலாம். நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சும் போடலாம். இல்லன்னா காம்பனன்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் உண்டு. காம்பனன்டோ, டிவிடெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் உண்டு. அது பேஸ் பண்ணியும் போடலாம். இத ஏனும், இத பீனும், இத சீனும், இத டீனும் வச்சீங்கன்னா a plus b by a minus b is equal to c plus d by c minus d தான் இந்த காம்பனன்டோ டிவிடெண்டோ ரூல். ஓகே. இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. x minus 5y plus x plus 5y divided by மைனஸ் பண்ணீங்கன்னா x minus 5y minus x minus 5y இது இல்ல இது கேன்சல் ஆயிடும். minus 10y இருக்கும். மேல 2x இருக்கும். is equal to 7 plus 13 20 divided by 7 minus 13 minus 6 வரும். கட் பண்ணாமா 10 வரும். தென் x by y யோட வேல்யூ வந்துட்டு -100 by -6 இருக்கும். ஸோ 50/3 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே. காம்பனன்டோ டிவிடெண்டோ ரூல் படி இப்படி போட்டிருக்குமா? இல்ல ஜஸ்ட் இத நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணியும் போடலாம். அப்ப 13x - 65y டிவைடட் பை இது கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இல்ல ஈக்குவல் ட்ரை போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த x plus 5y இந்த சைடு போச்சுன்னா 7x plus 35y. ஸோ ஃபர்தரா பண்ணீங்கன்னா என்ன வரும்? x இந்த சைடு x இந்த 7x இந்த சைடு வந்துச்சுன்னா 6x is equal to 65 வந்துட்டு அந்த பக்கம் போச்சுன்னா 65 plus 35 100y வரும். அப்போ x by y தானே நமக்கு கேட்டிருக்காங்க. x by y யோட வேல்யூ 100/6. ஸோ 50/3. காம்பனன்டோ டிவிடெண்டோட இது ஈஸியா இருக்கு பாருங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே. எது ஈஸி? இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ புட்டிங்கும் ஒர்க் அவுட் ஆகாது அண்ட் சிமெட்ரி பேஸ் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நமக்கு எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம நார்மல் மெத்தட் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான் எடுக்கணும். ஓகேவா? அல்ஜிப்ரால நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் பாருங்க
வேல்யூ கேட்டிருக்கிறான். வேல்யூ கேட்டிருக்கிறப்போ நீங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? ஈக்குவேஷன்ல போயிட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஒண்ணு 0 வரும், இல்ல 1 வரும். அந்த மாரி தானே. A யோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்ல P யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சோ இங்க வந்து நான் வேல்யூ புட்டிங்க்கு போக மாட்டேன். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இங்க என்ன பண்ணலாம்? வேல்யூ புட்டிங்கே டைரக்ட்டா வேல்யூ புட்டிங் போகாம, நான் இங்க என்ன பண்றேன்? ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். இது என்ன பண்ணலாம்? அப்படி வேல்யூ புட்டிங் போகாம 2a மைனஸ் 5 இந்த a இப்படி வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் 4b/b மைனஸ் 5/b பிளஸ் 6c/c பிளஸ் 5/c இஸ் ஈக்குவல் டு 0வா? இப்ப என்ன ஆகும்? a கேன்சல் ஆயிடும், b கேன்சல் ஆயிடும், c கேன்சல் ஆயிடும். அப்போ 2 மைனஸ் 5/a மைனஸ் 4 மைனஸ் 5/b பிளஸ் 6 பிளஸ் 5/c எல்லாத்துலயும் நீங்க ஒண்ணு நோட் பண்ண முடியுதா? 5/a 5/b 5/c அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த 5 வச்சே வந்திருக்கா? அப்ப காமனா எடுக்கலாமா 5? இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் காமனா எடுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 6 2 8 8ல 4 போச்சுன்னா 8 தான் 4 தான் வரும். சோ 4 அத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸ் 5/a மைனஸ் 5/b பிளஸ் 5/c இப்படி இருக்குதா? இதனால இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் காமனா எடுக்கலாமா? இந்த இடத்துல கரெக்ட்டா போட்டுக்கணும். ஓகே. இங்க பிளஸ் தான் இப்படி போடணும். பிராக்கெட்ட போடாம விட்டீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். பிராக்கெட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்ப இங்க வந்து பிளஸ் வரும். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது பிளஸ் வரும். சரியா? இத நீங்க பிராக்கெட்ன்னு வச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கன்ஃப்யூஸ் ஆகும். மைனஸ் உள்ள கொண்டு போய் போகும்போது கன்ஃப்யூஸ் ஆகும். அப்ப இங்க பிளஸ்ன்னு வரும். சோ இங்க பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ -5 காமனா எடுக்கலாமா? இல்ல 5 -5னே காமனா 4 -5 காமனா எடுத்தோம்னா 1/a மைனஸ் 1/b மைனஸ் 1/c இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதா? இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதா? இப்போ நமக்கு இந்த இது வந்துச்சு. இதோட வேல்யூ தானே வரணும். இப்போ இத ஃபுல்லா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா வந்துருமா? அப்போ 5 into 1/a minus 1/b minus 1/c is equal to 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது -4ன்னு வரும். இங்க -5 இருந்துச்சு. இந்த -5 இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது -4/-5ன்னு வரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஆப்ஷன் ஏ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? நம்ம நான் வந்து சிம்பிளிஃபை தான் பண்ணிருக்கேன். இத ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 1/a 1/b 1/c யோட வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்டாலே நார்மல் இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. x/y யோட வேல்யூ கிடைச்சிடும். நீங்க வேற பெருசா எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். கிளியர்? அடுத்து இந்த கொஸ்டின்ல பார்த்துட்டோம். இப்ப இது பாருங்க. இங்க STU வந்துட்டு 0க்கு ஈக்குவல்னு இல்லன்னு குடுத்துட்டான். 0க்கு ஈக்குவல் இல்லன்னு குடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ இது நான் வேல்யூ புட்டிங் எடுத்தேன்னு வைங்களேன். என்ன ஆகும்? இங்க 1 1 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். மேல STU இருக்கு. S ஈக்குவல் டு T அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். S ஈக்குவல் டு T ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் இப்ப எடுக்கிறேன். சிம்மெட்ரி பேஸ் பண்ணியோ இல்ல வேல்யூ புட்டிங் பேஸ் பண்ணியோ. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல நான் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 1 பிளஸ் 1 மைனஸ் 1 இப்படின்னு நான் போடுறதுக்குள்ள எவ்வளவு டைம் எடுக்கும்? அதுக்கு நான் என்ன பண்றேன்? நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபை இந்த 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 சம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளிஃபை மெத்தட் சொல்றேன். இப்போ இது என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு பாத்தீங்களா? S பிளஸ் T த ஹோல் ஸ்கொயர் பேஸ் பண்ணியிருக்கா? மைனஸ் Q ஸ்கொயர் டிவைடட் பை அதே மாதிரி இது S மைனஸ் T த ஹோல் ஸ்கொயர். இல்ல. இது 2 வராது. இது வரும். T மைனஸ் U த ஹோல் ஸ்கொயர் வச்சு வருமா? T மைனஸ் U ஓகே இப்படி இருக்கலாமா? ஒரு நிமிஷம். இது எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? S ஸ்கொயர் மைனஸ காமனா எடுத்துட்டு T ஸ்கொயர் பிளஸ் 2TU பிளஸ் U ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இப்ப இப்படி எடுத்துட்டேனா? இப்ப இத நான் என்ன பண்ணிக்கலாம்? S பிளஸ் T த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் டிவைடட் பை இது இந்த மைனஸ காமனா எடுத்துக்கணும். ஏன்னா மைனஸ் அப்படியே வச்சிருந்தேன்னா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம ஃபார்முலா அப்படி படிக்கல. ஃபார்முலா A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் AB தானே படிச்சிருக்கோம். A மைனஸ் B யோட ஃபார்முலா. இல்ல A பிளஸ் B னா இந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் அந்த உள்ள கொண்டு வந்து நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுங்கிறனால நான் அந்த மைனஸ காமனா எடுத்துட்டு இப்படி போட்டிருக்கேன். இப்போ பாருங்க. S ஸ்கொயர் மைனஸ் T பிளஸ் U த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். இத Bனும் இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கு.
இத இத இந்த மாரி இருந்துச்சுன்னா, s பிளஸ் t மைனஸ் u இன்டு s பிளஸ் t பிளஸ் u டிவைடட் பை இதோட ஃபார்முலா என்ன? a பிளஸ் b இன்டு a மைனஸ் b தானே? இது ஏனும், இத பீனும் மேல பக்கம் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சிடின்னு வச்சுக்கலாம். இத சின்னும், இத டின்னு வச்சுக்கலாம். அப்பதான் கன்ஃப்யூஸ் ஆகாது. இது சிடின்னா சி பிளஸ் டி இன்டு சி மைனஸ் டி. அப்ப சிங்கிறது எஸ் ஸ்கொயர் எஸ் பிளஸ் டி பிளஸ் யூ டிவைடட் மைனஸ் எஸ் மைனஸ் டி பிளஸ் யூ. கிளியரா? எஸ் மைனஸ் டி மைனஸ் யூ வரும். காமனா எடுத்துக்கணும்ல? காமனா எடுத்துக்கணும். இந்த இடத்துல தான் தப்பு பண்ணக்கூடாது. இப்போ எஸ் மைனஸ் டி பிளஸ் யூ இப்படி எடுத்தோம்னா எஸ் மைனஸ் டி மைனஸ் யூன்னு வரும். ஓகே, டி மைனஸ் யூ கட் ஆகுமா? எதெல்லாம் கட் ஆகும்? இதுவும் கட் ஆயிடும். ஸோ ஆன்சர் என்ன? கவனமா பார்த்து போடலாம். ஆப்ஷன் ஏவா பியா? ஆப்ஷன் பி. பி தானே ஆன்சர்? ஆமா, பி தான் ஆன்சர். கிளியர்? பி எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஓகே, இப்போ அடுத்து இப்போ இந்த கொஸ்டின் ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இங்க வேல்யூ புட்டிங் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? வேல்யூ புட்டிங் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ புட்டிங் யூஸ் பண்ணணும்னா ஏக்கு 1ன்னு போட்டா ஈஸியா இருக்குமா? ஏக்கு 1ன்னு போட்டா 4/5ன்னு வரும். 0ன்னு போட்டா 4/4ன்னு வரும். அப்ப ஏக்கு நான் வந்துட்டு 0னே எடுத்துக்கிறேன். எது போட்டா ஈஸியா இருக்கும்னு பாக்குறேன். ஏக்கு 1 போட்டேன்னு வைங்களேன் 4/5ன்னு வரும். ஏக்கு 0ன்னு போட்டேன்னா 4/4 வரும். 4/4 தானே ஈஸி. அப்போ ஏக்கு 0னே போட்டுக்கலாம். அப்போ 4/4 மைனஸ் 5 இன்டு 4/2 டிவைடட் பை 15 இன்டு 4/0னா 1ன்னு வரும். 4/0க்கு 1ன்னு வந்துரும். ஓகே, 15 இன்டு 1ன்னு வரும். எனிதிங் பவர் 0 எனிதிங் பவர் 0 வந்துட்டு 1 தானே. ஓகே, அதனால மைனஸ் 2/2 இன்டு 4/0ன்னு வரும். அங்கேயும் 1ன்னு வரும். என்ன பண்ணிக்கலாம்? 15 மைனஸ் 4 கீழே வரும். மேல வந்து 4 காமனா எடுக்கலாமா? 4 ஸ்கொயரை நான் காமனா எடுத்தேன்னா 4 ஸ்கொயர் மைனஸ் 5ன்னு வரும். 16 மைனஸ் 5 16 இன்டு 11ன்னு வருமா? 11 டிவைடட் பை 3 13. 11 இங்க 11 வரும். 11 கட் ஆயிடும். ஆன்சர் ஆப்ஷன் டி 16. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இல்ல நீங்க இந்த 4/4 மல்டிபிள் பண்ணி கூட போடலாம். 4/4னா என்ன வரும்? 16 இன்டு 16 256 மைனஸ் 16 இன்டு 5 18 வரும். டிவைடட் பை 15 15 மைனஸ் 4 11 டைரக்டா வந்துடும். இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 16 தான் வரும். ஓகே, எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 176 டிவைடட் பை 11 இருக்கும். கட் பண்ணீங்கன்னா 16 வரும். எப்படினாலும் நீங்க போட்டுக்கலாம். எனக்கு இது காமனா எடுத்து வெளியே போடுறது ஈஸியா இருந்துச்சு. அதனால அப்படி போட்டேன். நீங்க மல்டிபிள் பண்ணியும் போடலாம். ஓகேவா? 2 விதமா நமக்கு வருதா இது? சிம்பிளிஃபை பண்றது அந்த லாஜிக் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நீங்க எப்படினாலும் அதை கொண்டு வந்துருவீங்க ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்க. இது சிஜிஎல் 2023ல கேட்ட கொஸ்டின் தான். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ ஒய் ஸ்கொயரோட ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டா டைரக்டா ஆன்சர் போட்டலாமா? 1 பிளஸ் 4 ஆன்சர் ஆப்ஷன் டி 5. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டைப்புக்கு வந்துருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3x³ பிளஸ் 5x² y 12xy ஸ்கொயர் பிளஸ் 7y ஸ்கொயர் y³ அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்? இதுல நம்ம வேல்யூ புட்டிங் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கு -4ம் ஒய்க்கு வந்து 1ன்னு கொடுத்து இப்போ நம்ம டைரக்டா இப்போ x³ அப்புறம் x² y இது டைரக்டா நம்மளால மல்டிபிள் இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்றதுனா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ இதுல x² காமனா எடுத்துக்கோங்க. காமனா எடுத்தீங்கன்னா 3 பிளஸ் 5yன்னு வரும். அதே மாதிரி பிளஸ் 12 இங்க y² காமனா எடுத்துக்கோங்க. அப்போ y² காமனா எடுத்தீங்கன்னா y² காமனா எடுத்தீங்கன்னா 12x பிளஸ் அப்புறம் 7yன்னு வருமா? ஓகே, இப்போ முடிஞ்சா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த கியூப் இல்லாம கொஞ்சம் ஸ்கொயர்ல இருக்கிறது ஈஸியா இருக்கா? இப்போ 3x இந்த இடத்துல x போடாதீங்க. ஓகே, xy இப்போ x²னா 16 இன்டு 3x 3 இன்டு x 6 3 4 3s are 12 ஸோ -12ன்னு வரும். மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா 5 இதுல மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ -5
பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் வந்துட்டு 1 தான் வரும். அப்புறம் 12xனா 12 4 48 -48 -7 வரும். ஓகே. ஸோ ஃபர்தரா பண்ணலாமா? அப்புறம் இது வந்துட்டு நம்ம யூனிட் டிஜிட்ல போடலாமா? 16 இன்டூ -17 பிளஸ் 1 இன்டூ -55 55 இப்போ வேல்யூ புட்டிங் மெத்தட்ல போடலாமா? இல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணியே போடலாமா? 16 இன்டூ 17 எவ்வளோ வரும்? 170 42 272 வரும். -272 -55 வரும். 2 இது ரெண்டையும் ஆட் பண்ற மாதிரி வரும். மைனஸ்ல தான் ஆன்சர் வருது. ஸோ 7 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே. வேல்யூ புட்டிங் வச்சு சாரி யூனிட் டிஜிட் வச்சு நீங்க போடனாலும் போடலாம். ஃபுல்லா மல்டிபிள் பண்ணி போடனாலும் போடலாம். சப்ட்ராக்ட் பண்ணி போடனாலும் போடலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. 7 இங்கேயே வேல்யூ புட்டிங் போடலாம்னு நினைக்கிறேன். -2ன்னு வரும். -2 -5 -7. ஓகே. உங்களுக்கு வேல்யூ புட்டிங் எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு கிளியரா நீங்க இதை போட்டீங்க. அடுத்து அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் பாருங்க. இதுல எல்லாரும் நீங்க இப்படி யோசிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3a square b plus 3b square a அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க அப்படி பண்ணுவீங்க. எக்ஸுக்கு ஏக்கு வந்துட்டு 8xனும் பிக்கு வந்துட்டு வெறும் ஒய்னும் எடுத்துப்போம். இப்போ இதை நீங்க ஃபர்தரா போட்டீங்கன்னு வைங்களேன். 64x கியூப் ஓகே பிளஸ் ஒய் கியூப் ஓகே. அது ரெண்டும் இங்க இருக்கு. இதுவும் வந்துச்சு. 3a ஸ்கொயர் பியா a ஸ்கொயர் என்ன வரும்? 64 இன்டூ 3 இன்டூ பி ஒய் அது அப்படி வச்சுக்கலாம். 64 இன்டூ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 64 இன்டூ 3 என்ன வரும்? பெரிய நம்பரா போகுது. ஆனா நமக்கு இங்க வெறும் 38 தானே இருக்கு. வெறும் 38 இருக்கா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சு போட முடியாது. அப்படி போடுறதா இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எடுக்கிறது எப்படி? 64 இன்டூ 3 மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் y கியூப் பிளஸ் இதோட வேல்யூ வருமா? இதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். இதை போட்டீங்கன்னா இதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். அதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கோ அதை பட்டு நம்ம போடலாம். பட் எதுக்கு அந்த அளவுக்கு? நமக்கு தான் டைரக்டா ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காமனா எடுத்துக்க ட்ரை பண்றேன். 64 38ல இது ரெண்டுலயும் எதை காமனா எடுக்கலாம்? 64 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயரே காமனா எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 64 எக்ஸ்ன்னு வரும். பிளஸ் 38 ஒய்ன்னு இருக்கும். அப்புறம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எங்க காமனா எடுக்கலாம்? ஒய் ஸ்கொயர் 20x பிளஸ் ஒய்ன்னு இருக்கும். இப்போ நம்ம அந்த எக்ஸுக்கு 3னும் ஒய்க்கு 4 -4னும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸுக்கு 3 அப்படின்னா 9 64 இன்டூ 9ன்னு வருமா? 64 இன்டூ 3ன்னு வரும். 64 இன்டூ 3 192 பிளஸ் 38 இன்டூ -4 38 இன்டூ 4ன்னு வரும். 15 152 -4 தானே. ஸோ -152 பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 16 அப்புறம் 20 இன்டூ எக்ஸ் 60 -4. ஓகே. ஸோ ஃபர்தரா பண்ணோம்னா 9 இன்டூ 152 போயிடுச்சுன்னா 40 அப்புறம் பிளஸ் 16 இன்டூ 56ன்னு வரும். தென் 56 இன்டூ 60 போடணுமா? கொஞ்சம் பெருசா இருக்கு. யூனிட் டிஜிட் வச்சு போட முடியுமா? இல்ல போட முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க பாருங்க 6 6 6 இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட்டும் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. கிராஸ் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? 360 பிளஸ் 896ன்னு வரும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 120
6 5 ஆப்ஷன் டி தான். ஓகே 1256 தான் இங்க இதை பொறுத்த கிளியர். ஓகே அதே மாதிரி தான் இங்க சேம் கொஸ்டின் தானா, சேம் கொஸ்டின் இந்த நம்பரை மட்டும் மாத்தி இன்னொரு ஒரு ஷிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க. சரியா, ஜஸ்ட் 38 இருக்கிறத 36 கொடுத்துருக்கான், ஜஸ்ட் மாத்தி இன்னொரு ஷிஃப்ட்ல. ஓகே அந்த சேஞ்ச் என்ன அப்படிங்கறத கிளியரா பாத்துக்கோங்க. ஜஸ்ட் நம்பர் சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஓகே ஒரு 2 அப்படிங்கிற நம்பர் இங்க 24ன்னு போட்டிருக்கான், இங்க 20ன்னு போட்டிருக்கான். இங்க வெறும் y கியூப், இங்க 2y கியூப். கிளியர். ஓகே இதுக்கு நீங்க இந்த மெத்தட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போக வேண்டாம். போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வராது அங்க ஆன்சர் கரெக்டா, அங்க அந்த ஃபார்முலாக்கு வரக்கூடிய வேல்யூவே இங்க இருக்குமான்னு சொல்லி பார்க்க முடியாது, வராது. அதனால நீங்க இந்த மாதிரி காமனா எடுத்துட்டு இந்த மாதிரி சம்முக்கு நீங்க மல்டிப்ளிகேஷன்ஸ்ல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். அப்பதான் இதுவும் போட முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். டைரக்டா அந்த வேல்யூ, அதாவது a minus b the whole cube ஃபார்முலா வச்சு கொடுத்துட்டான். a cube minus b cube minus 3a square b plus 3ab square. இந்த ஃபார்முலா அப்படி டைரக்டா கொடுத்துட்டான். ஸோ அப்போ a minus b the whole cube கண்டுபிடிக்கணும். a minus b the whole cubeனா 4 cube கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 64. ஓகே ஆப்ஷன் டி 64 டைரக்டா வந்துச்சா. இப்போ இதுவுமே பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 27 எக்ஸ் காமனா எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் காமனா எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமனா எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 58 ஒய்ன்னு வரும். பிளஸ் ஒய் ஸ்கொயரை காமனா எடுத்தோம்னா 31x மைனஸ் 8y. ஓகே இதுல தான் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னது இந்த வேல்யூ புட்டிங் அண்ட் சிமெட்ரி பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸ் தான் சொல்லியிருக்கிறேன். அதோட உங்களுக்கு டீட்டெயில்டா இன்னும் வேணும்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொண்டு வரேன். சரியா, ஓகே இது கொஞ்சம் ஓரளவுக்கு பிகினர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கலாம். இந்த வேல்யூ புட்டிங்க அப்புறம் சிமெட்ரி பேஸ் பண்ணி அதுல நான் இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஓகே நீங்க எல்லாருமே என்ன பண்ணிப்பீங்க, இந்த 1 ஈக்குவேஷன் 1 வேரியபிள் இப்படிலாம் வச்சு ரொம்ப டீட்டெயிலா பார்ப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியரா எடுக்கிறேன். ஓகே ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். நீங்களே இதை பண்ணுங்க. ஆன்சர் வந்துட்டு 1924 தான் வரும். ஓகே ஃபர்தரா நீங்க பண்ணி பாருங்க. தென் இங்க பாருங்களேன், இந்த 2 கொஸ்டின்ல என்ன சேஞ்ச் வச்சிருக்காங்கன்னா, இது ஷிஃப்ட்ல வேற ஷிஃப்ட்ல கேட்டது. இங்க எக்ஸோட வேல்யூ -5ன்னு கொடுத்துருக்கான், இங்க எக்ஸோட வேல்யூ +5ன்னு கொடுத்துருக்கான். மற்றபடி இதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இங்க ஷிஃப்ட் படி எப்படி சேஞ்ச் ஆச்சு, 38 36னும் 28 24ன்னு கொடுத்துருந்தான். அதே மாதிரி இங்க ஒரு ஷிஃப்ட்ல வந்துட்டு எப்படி -5x கொடுத்துட்டு இங்க +5x கொடுத்துருக்கான். ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் சேஞ்சஸ். ஓகே இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 63க்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஓகே நீங்க ஆன்சர் போட்டு பார்த்தா தான் தெரியும், போட்டு பார்த்துக்கோங்க. தென் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, லாஸ்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க வந்துட்டு வேல்யூ புட்டிங் யூஸ் பண்ணுவீங்களா? சில டைம் ஈஸியா யூஸ் பண்ணிடலாம், சில டைம் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு வைங்களேன். 5 to 19 வராது, கஷ்டம். இந்த இடத்துல வேல்யூ புட்டிங் சில டைம் உங்களால போட முடியும். சில டைம் எப்படின்னா ஈஸியா இருந்ததுன்னா a plus b is equal to இப்போ 5 இருக்கு, a into b is equal to 6. அப்போ a minus b என்னன்னு கேட்டாங்கன்னா இது ஈஸியா போடலாம். ஏன்னா a plus b வேல்யூ புட்டிங் போட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ 3 plus 2 3 into 2 அப்போ 3 minus 2 என்ன வரும், 1ன்னு வரும். ஆனா இங்க பாருங்க, இந்த சம்முக்குலாம் வேல்யூ புட்டிங் போட முடியுமா? முடியாது. போட்டோன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். x minus y இருக்கு, எதை மைனஸ் எதை 150ல எதை மைனஸ் பண்ணி எதை இது பண்றது, நமக்கு xy வரும். ஸோ கொஞ்சம் ரிஸ்கா இருக்குமா? அதனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம்ல இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம், இதெல்லாம் பேரலல் பவரோடது. மைனஸ்ல இருந்து பிளஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன, அந்த n ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 4 இன்டூ xyன்னு வருமா, பிளஸ் 4 இன்டூ xyன்னு வரும். அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ 5 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ 150. ஓகே இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 65க்கு ஆன்சர் வந்துட்டு பின்னு வரும். ஓகே பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், அப்போ பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம்.
ப்ளஸ்ன்னு எடுத்தோம்னா 25 ப்ளஸ் 15 போர்ஸா 600 625 வரும். ஸோ 625 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 25 தான் வரும். அதே மாதிரி இங்க பேரலல் பவர்ஸ் இப்படி இன்க்ரீசிங் பவர் கேட்டுருக்கான். ஸ்கொயர்ல கேட்டுருக்காங்களா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ஒய்னு வரும். என் ஸ்கொயர் என்ன 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 2 இன்டூ 19 வரும். அப்படின்னா 38 49ல 38 போச்சுன்னா 66 தானே. ஆன்சர் வந்துட்டு ஏ. 49ல 38 போச்சுன்னா 11 தான் வரும். அப்புறம் இங்க பவர் கியூப் வச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25 எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ கியூபோட பவர் அதை கண்டுபிடிக்கணும்னா என் கியூப் மைனஸ் 3 இன்டூ என் இன்டூ எக்ஸ் ஒய்னு வரும். என் கியூப் என்ன வரும்? 25 கியூப் பண்ணணும். இப்போ 15625 வரும். மைனஸ் 3 இன்டூ 25 இன்டூ 20 மைனஸ் 75 115 வரும். ஸோ 1500 வரும். வரும். 15625 இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஜஸ்ட் ஒரு டிவிஷன் வேணாலும் விட்டுக்கோங்க. ஓகே 1500 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 521414125 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதே மாதிரி இதுவுமே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வேணாலும் போனிக்கோ. ஓகே ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லையும் வேல்யூ புட்டிங் இருக்கு. வேல்யூ புட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இங்க எக்ஸ் பிளஸ் 1/x2னா எக்ஸ் பவர் 557 நம்மளால எப்படி பவர் 57 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இங்க நீங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு 1 இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் வந்துட்டு நமக்கு கிளியர் ஆயிடுமா? ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆயிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1னா இப்போ எக்ஸ் பவர் 57ஓட வேல்யூ என்ன வரும்? 1 பிளஸ் 1/1 வரும். 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 2. ஓகே ஸோ மற்ற சம்ஸ் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். அடுத்த செஷனோட உங்களுக்கு வந்துட்டு இது முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க k பிளஸ் 1/k இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கு. அப்போ இதை -1 எடுத்தா தான் -2 வரும். இப்போ கேயோட வேல்யூ -1 k பவர் 1 பவர் 11 பிளஸ் 1 பவர் 14 என்ன வரும்? இங்க 1 வரும். -1 பிளஸ் 1 வந்துடும். அப்போ 0 வருமா? ஓகே சரி மற்ற இன்னும் சில டைப்ஸ்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். அதோட வந்துட்டு மிஸ்செலேனியஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதோட நம்ம அல்ஜிப்ரா முடியுது. ஓகே இன்னைக்கு இந்த வேல்யூ புட்டிங் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எல்லாத்துக்கும் எந்த மாதிரி சம்ஸ்க்கு வேல்யூ புட்டிங் போடுறது, எதுக்கு போடக்கூடாது அப்படிங்கிற அந்த அவாய்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல இன்னும் முக்கியமான சில கான்செப்ட்ஸ் பிளஸ் மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் 2 கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 கிளாஸ். ஓகே ஒரே கிளாஸ்ல முடிக்கிறனாலும் முடிக்கலாம். ஆனா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே 160 ஸ்லைட்ஸ் இருக்கு. 160 ஸ்லைட்ஸ்னா அப்போ இப்போ நம்ம 80 அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். 95 நினைக்கிறேன். 90 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இன்னொரு 60 ஸ்லைட் இருக்கு. 30 ஸ்லைட்னாலும் அடுத்த ஒரு 2 கிளாஸ் வரும். ஸோ 2 கிளாஸ்ல நமக்கு அல்ஜிப்ரா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி, நம்ம பழைய எல்லா டைப்ல கேட்கறதுமே நான் இங்க கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா? அதனால இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.